சரி சரி. பேராசிரியர் சார், நீங்க ஹாஜாகனி சார் ஒன்று, நீங்க அந்த பேட்டி எடுக்கும்போது சொன்னீங்கல்ல, அவரோட படங்கள்ல அந்த மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் அந்த பயங்கரவாதிகள் மாதிரி தோணுது, அதுக்கு அவர் பதில் என்ன பதில் சொன்னார்? அதை சொல்லவே இல்லை. நீங்க அந்த பேஸ்புக்ல எழுதிருக்கீங்க, அதுலயும் சொல்லல. அது என்ன சொன்னார் அவரு? என்ன நீங்க வந்து பாகிஸ்தான்ல ஒருத்தர் அதிபர் ஆக முடியுமா, கிரிக்கெட் கேப்டன் ஆக முடியுமா அப்படிலாம் கேட்டதா அவர் அந்த வசனத்துல பேசுவாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அந்த வசனம் எழுதுனது யாரா? அதை ஏன் அப்படி பேசினாரா? அதுக்கு என்ன சொன்னாரு? அதாவது அவரிடம் லேசான வருத்தம் இருந்தது உண்மையில. இப்ப நான் கேட்ட கேள்வி, பாகிஸ்தான் ஒரு மதசார்புள்ள நாடு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் ஒப்பிடுவதே முதல்ல தவறு அல்லவா, நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும். அது யாருக்கு உதவும், இந்த இந்த வசனங்கள் யாருக்கு உதவும் என்ற போது அவரிடம் லேசான ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். அதோடு இந்த மாதிரி சூழல்கள்லாம் வரும்போது பத்திரிகையில என்ன எழுதுறாங்களோ, ஊடகங்கள்ல என்ன தொடர்ந்து வருதோ அதுதானே நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே விஜயகாந்த் அவர்கள் பண்டிகைகளை எப்படி கொண்டாடுவாங்கிற சொன்னார். தீபாவளி வரும்போது நான் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இருப்போம், பெருநாள் வரும்போது ராவுத்தர் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா பண்டிகையும் எல்லாரும் கொண்டாடுவோம் என்பது அவர் சொன்ன செய்தி. அதை விட மிக நெகிழ்வான ஒரு அம்சம் என்ன அந்த நேர்காணல்னா, பேசி முடிச்ச பிறகு இங்க வாங்கன்னு எங்களை உள்ள கூட்டு போனாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தன்னுடைய அந்த வழிபாட்டு அறையை காண்பித்தார். எனக்கு கூட தம்பி ஷானவாஸ் அவர்களும் இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினர். என்ன சொன்னாருன்னா, நடுவுல மக்கா மதீனா படம் இருந்தது, அப்புறம் மாதா, வேளாங்கண்ணி அந்த கிறிஸ்தவ படங்கள் இருந்தன, சுற்றிலும் இந்து கடவுளர்கள் படம். இதை நான் உங்கள்கிட்ட காட்டுற அவசியமே இல்லை, இருந்தாலும் யதார்த்தமா நம்ம வர்றதுக்காக செஞ்ச ஏற்பாடு கிடையாது அது. நான் யாருக்கும் பகைமை கிடையாது, எல்லாரும் அரவணைச்சு போறதுதான் அப்படி பண்பு. மதுரையில அவருக்கு நிறைய நெருக்கமான உறவுகள்ல தொடர்புகள்ல இஸ்லாமிய அன்பர்கள் எல்லாரும் இருந்திருந்தாங்க. இவருக்கு இவ்வளவு பெரிய மக்களின் ஒரு ஒரு எழுச்சியும் தாக்கமும் எதை காட்டுதுன்னா, இந்த சமூகத்தில் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக வாழ்பவர்களை தமிழர்கள் கொண்டாடுவார்கள். நிறைய பேர் அவரு முஸ்லிம்களோடு நெருக்கமான தொடர்பு, கிறிஸ்தவர்களோடு நெருக்கமான தொடர்பு. அந்த கூலிக்காரன் ஒரு திரைப்படத்துல நான் சிறு வயதுல பார்த்தது, அவருடைய கைதி எண் 786 போட்டிருக்கோம். 786 என்பதற்கு ஒரு பெரிய இஸ்லாமிய பின்னணி. அது வந்து தெரிந்தோ தெரியாமலோ அந்த எண் ஒரு இஸ்லாமிய குறியீடு மாதிரி பின்பற்றப்படுது. தன்னை அதோடு சேர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினாங்க, அவர்களோடு இணைந்து கொள்வதில். அதே மாதிரி தப்பித்து போகும்போது ஒரு முஸ்லீம் வேடம் போட்டு தப்பித்து போற மாதிரி, காப்பாற்றுவது மாதிரி. 90கள் வரை வந்த திரைப்படங்கள்ல அந்த சமூக நல்லிணக்கம் பெரிதும் சொல்லப்பட்டது. இவர் அந்த சமூக நல்லிணக்க வடிவமாக வாழ்ந்து காட்டினாரு. சில கேள்விகள் அவர் கேட்டார். நபிகள் நாயகம் ஏன் கணுக்காலுக்கு மேல ஆடை உடுத்தணும்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாரு. அவரா என்ன சொல்றாருன்னு நாங்க பொறுத்திருந்தோம். பாலைவன வெளியில நடக்கும் பொழுது கால் சிக்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கணுக்காலுக்கு மேல ஆடை உடுத்த சொன்னாங்க அப்படின்னு அவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ, எதன் வழி வந்ததோ அதுவெல்லாம் அவரோடு நாங்கள் ஒரு 10-15 மணித்துளி பேசலாங்கிற அடிப்படையில தான் நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த சந்திப்பு நீண்டது. அதில் தெரிந்து கொண்டது, இவர் வந்து ஒருவர் மீது வன்மம் வைத்து கள்ளங்கபடத்தோடு சூழ்ச்சியோடு பழகக்கூடிய மனிதர் அல்ல, ஒரு யதார்த்தமானவர். அவருடைய படங்கள் வந்து வசனங்கள் பாதிப்பு தான், அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அதை நாங்க கடுமையா எதிர்த்தோம், கடுமையா விமர்சனம் செய்தோம். இப்போதும் கூட அந்த விமர்சனம் அப்படியேதான் இருக்குது. அதே நேரத்தில் அதை ஒரு மனிதன் உள்நோக்கத்தோடு செய்ததல்ல. அவருடைய இயற்கை என்பது, இயல்பு என்பது எல்லாரையும் அரவணைத்து வாழ்வது, இயன்றதை செய் இல்லாதவருக்குங்கிற நோக்கத்தோடு அவர் வாழ்ந்தவராக இருக்கிறார். அதனாலதான் எளிய மனிதர்கள் இவ்வளவு கொண்டாடுறாரு. அவருடைய வாழ்க்கை என்பது கார்பரேட்டுகளுக்கு லாபம் அளிக்கின்ற வாழ்க்கை அல்ல. அவருடைய வாழ்க்கை முறை என்பது பெரிய பெரிய பண முதலைகளோடு பயணித்ததாக இல்லை. எளிய மக்களோடு நின்று எளிய மொழியை பேசி ஏழைகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் நிஜ பாத்திரமாகவும் அவர் இருந்திருக்காரு. அது உங்களுக்கு பாராட்டு.
அதான் உண்மையில அவரோட அந்த தொடக்க கால அந்த சினிமா இதுக்கும் அந்த சேனா பிலிம்ஸ்ல அந்த மானத்துக்குங்கிறவர் தான் அவரை சென்னைக்கு அழைச்சிட்டு வராரு. அந்த வாய்ப்பு முதல் படம் வந்து எம்ஏ காஜா தான் கொடுக்குறாரு அவருக்கு. அந்த ஆமா இனிக்கும் இளமைங்கிறது எம்ஏ காஜா தான் கொடுக்குறாரு. மற்றபடி அந்த அந்த விஜயகாந்த் அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுலயும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் முக்கிய பங்கு அவருக்கு ராவுத்தர் இல்லாம அந்த நிலைமைக்கு வந்ததுல பல இடங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, வைதேகி காத்திருந்தாங்கிற திரைப்படம் அவருக்கு பெரிய திருப்பத்தை தந்தது. அதை தயாரித்த தூயவன் அவர்கள் நாகூர் ரூமி அவருடைய சிறிய தந்தையாரு. அந்த மாதிரி சில அவர் வாழ்க்கையில முஸ்லிம்கள் பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கூட எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரோடும் நட்பு பாராட்டக்கூடிய வகையில தான் அவருடைய மணிமேகலையோட ஒப்பிட்டது வந்து உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவர் வந்து உணவு சொல்லுங்க. திரையில் இருந்த அமுத சுரபியாக எந்நேரமும் சமையல் செய்து பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்களோடு எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அந்த நற்பண்புகளை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஒரு முறை திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஒரு செய்தி பகிர்ந்திருந்தார். கூலிக்காரன் என்ற திரைப்படத்தில் நடித்ததுக்கு அவர் சம்பளம் வாங்கிக்கல, வாங்காததுக்கு தான் அந்த அவர் வாழ்ந்த வீட்டை அவரு வாங்கி கொடுத்தாரு. அந்த வீடு ஏலம் போகிறதுங்கிற ஒரு செய்தியை படிச்சு ரொம்ப அன்றைய தினம் நடிகர் திரு விஜய் அவருடைய பிறந்த நாள் அன்று திண்டுக்கல்லுக்கு நான் தற்செயலா போகும்போது அந்த அந்த தொடர் வண்டியில திரு எஸ்ஏசி அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போது கூட ஒரு விஜயகாந்த் அவருடைய நற்குணங்கள் பலவற்றை எடுத்து சொன்னார். சம்பளம் வாங்கி கொள்ளாதனால அந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் அவற்றை இருந்திருக்குது. அந்த மாதிரி உயர் பண்புகள் தான் மனிதனை பேச வைக்குது. அதுதான் அந்த கூட்டத்தோட மனிதன் சென்ற பிறகு அவர் சேர்த்து வைத்த செல்வம் எவ்வளவு என்பதை விட சேர்த்து வைத்த இதயங்கள் எவ்வளவு என்பதுதான் இன்றைக்கு கணக்கெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சாலையிலே மக்கள் அணிதிரண்டு நின்று கண்ணீரோடு அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். பலமுறை முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு இணையாக அந்த ஊர்வலம் நடந்துட்டு பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கிறாரு. மக்களின் மனிதனாக, எளிய மக்களின் மனிதன். அவரும் பெரிய அளவுல ஒரு ஒரு பின்னணியில இருந்து திரைப்படத்துக்குள்ள வரல. அவர் தலைமுறையில அதற்கு முன்னால் பல பேரும் திரைப்படத்தில் பெரிய ஆதிக்கம் செலுத்திய குடும்பத்திலிருந்து வந்தவர் கிடையாது. உண்மைதான். தோற்றமும் சாதாரண தோற்றம் இருந்து வந்தாரு. சாதாரண மக்களுக்காக பேசினாரு. அதையே தன்னுடைய அரசியலிலும் கலை வாழ்விலும் முன்னெடுத்தாரு. எல்லாவற்றுக்கும் மேல அவர் ஒரு சூழ்ச்சிக்காரர், அவர் ஒரு உள்நோக்கம் உடையவர், கொஞ்சம் சாதி மத வெறி உடையவர் என்ற பேரெல்லாம் எடுக்காம எல்லாருக்குமான மனிதர். ஏதோ ஒரு பேசியிருந்தா கூட தெரியாம பேசியிருப்பாரு தவிர தெரிஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டாருன்னு சொல்லி மக்கள் மன்னிக்கும் அளவுக்கு சில வசனங்கள் அமைஞ்சு போச்சு. உண்மைதான். அதை தாண்டி இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற ஊழல், லஞ்சம் போன்றது, ரமணா போன்ற திரைப்படங்களை இளைஞர்கள் பெரிதும் ரசித்தார்கள். உண்மைதான். அதோட அநீதிக்கு எதிராக மக்கள் போராடணும். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக அந்த பொங்கி இருக்கக்கூடிய மனநிலையை கொடுத்தது. ரெண்டாவது, அறிவாளிகள் பின்னால் நிற்பதை விட போராளிகள் பின்னால் நிற்பதற்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதான். அது அந்த எளிமையான அவரோட கருத்து அவரோட ஆக்ஷன் வந்து நம்ம ஆள் ஒருத்தர் நம்ம காடி காக்காரு அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு அவருக்கு அந்த எண்ணம். அநீதிகளுக்கு எதிரான அவருடைய குரல் வந்து ஓங்கி ஒலித்தது. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு பெரிய நிலைக்கு அவரை கொண்டு போய் உட்கார வைத்தது.